வெல்கம் டு உன்னால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிர்மல் 364வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிர்மல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. இவன் 786 இந்த மாதிரி நம்பர்களை மேட்ச் பண்ணி தான் ப்ளே பண்ணுவான். இன்றைக்கி எந்த மாதிரி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பார்த்த ரூட் கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஆனால் அது 786 மேட்ச் பண்ணி அடிப்பானா அப்படிங்கிறது தெரில. அந்த நம்பர் என்னங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளது 786 அது மேட்ச் பண்ணினா 7 மட்டும் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். மீதி 8, 6 எதுவும் நம்ம கெஸ்ஸிங்கில் வரல. அந்த நம்பருமே ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக தான் உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன். என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவகுமாருங்கிற ஆல் போர்டு 0 பாஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் போர்டு கெஸ்ஸிங்லேயுமே சி போர்டு 8 பாஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திகேயன் ஏ போர்டு 0 பாஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங், சிவகுமாருங்கிற ஒரு ஃபுல் வின்னிங்கை நெருங்கிட்டார். எல்லாமே பாக்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. போர்டு மாதிரி அமைஞ்சிருக்கு. அது 098ங்கிறது பாக்ஸுன்னு கொடுத்துருந்தாருன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கு, மாசான வின்னிங் கொடுத்துருப்பார். எல்லா நாளுமே ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் கொடுக்குறாரு சிவகுமார் அப்படிங்கிறவர். ஸோ தொடர்ந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கை கொடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு 0 அல்லது 1, மறுபடியும் 0 அதே இடத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இப்படி 0 கலந்து வந்தால் எந்த மாதிரி நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம். 3 டிஜிட்டில் ஒரே சிங்கிள் நம்பரை தான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்திருக்கு நம்மளுக்கு. 5 எந்தளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரில. பட் ஒவ்வொரு போர்டு கெஸ்ஸிங்லேயுமே நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரெகுலர் மெத்தட் என்னவோ அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதை தாண்டி இன்னொரு ரூட் கெஸ்ஸிங்னு ஒன்று எடுப்போம். அந்த கெஸ்ஸிங் நம்ம எப்போவுமே ஏபிபிசிஎஸ்சியில் தான் மேட்ச் பண்ணி கொடுப்போம். பட் எனக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி மேலே தான் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா அது எடுத்த ரூட் கெஸ்ஸிங் அந்தளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி அதில் தான் வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி எந்த மாதிரி அமையுதுங்கிறது. அடுத்ததாக சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் பாருங்கள் 6ஆம் நம்பர் வந்திருக்கு. 786 மேட்ச் பண்ணினா 6 மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் கடந்த 2 வாரமாகவே பார்த்திங்கன்னா இவனது 7 தான் அடிச்சிட்ருக்கான். அதனால் 7 யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி நான் ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறது பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் இந்த கம்பெனிக்காரன் டபுள்ஸ் அடிச்சிருக்கான். அதாவது ஒரு ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கான். ஒரு 777 யாருமே நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. போன வாரம் 7 ஒரு நல்ல வின்னிங்காக போன வாரம் நிறைய பேருக்கு விழுந்திருக்கு. அண்ட் இந்த வாரம் எந்த மாதிரி வச்சு செய்ய போகிறாங்கிறது தெரியல. ஆனால் இந்த வாரம் டபுள்ஸ் வர மாதிரி தான் தெரியுது எனக்கும். அப்படி டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாருங்கள். அந்த நம்பர் இந்த நம்பர் தான். அதாவது 0770 00 டபுள்ஸ் வந்தால் 00 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குங்கிறது தெரியல. பட் 7 கலந்து 0 கலந்து அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்த அந்த ரூட் கெஸ்ஸிங்.
இது உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஏன்னா போன வாரம் ட்ரிபிள்ஸ் அடித்ததுனால கேம் இந்த வாரம் எப்படி அடிப்பான்னு சொல்ல முடியாது. பட் நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 இடத்துல எனக்கு ரூட்டில் அமைஞ்ச நம்பர் இந்த நம்பர் தான். அது 077000. அடுத்ததாக ஃபாலோவிங் நம்பர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன வாரம் 777 அடிச்சிருக்கான். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே 7ன்னு அடித்தா அதுக்கு அடுத்ததாக 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பல தடவை அடிச்சிருக்கான். நீங்கள் இதுக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட்டுகள் எடுத்து பாருங்கள். 7 இல்லை 7 அடிக்கும்போது அந்த வகையில் எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருவேளை இந்த 777க்கு ஒரு 7 வச்சுட்டு ஒரு 4 இறங்குவானாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அந்த ஒரு டவுட்டுக்கு இந்த ஃபாலோவிங் நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த 474 மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது இந்த நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை புதுசாக போடுறவங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு நாள் இந்த 474 ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எதிர்பார்க்காம நான் கொடுத்த நம்பர் 070 மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அது வரலன்னா இந்த நம்பரை சப்போஸ் அந்த 7க்கு 4 அடித்தானா இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்க்கும்போது 056. இது வந்து நம்ம போர்டு கெஸ்ஸிங்கில் எப்போவுமே எடுக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறதுனால அதை மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். 056 அப்படிங்கிறது ஒரு எந்தளவுக்கு அது மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியாது. பட் எப்போவுமே ரெகுலர் மெத்தடுங்கிறதுனால எடுத்து வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் நான் எதிர்பார்க்குற நம்பருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த 070 ABBCSசியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பர் தான் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஒருவேளை அது ஒரு சாய்ஸு. ரெண்டாவது சாய்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோவிங் நம்பர் 474, அதையும் ஒரு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 தான் வந்திருக்கு. 0 மேட்ச் பண்ணி உங்களுக்கு ABBCSசியில் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் ஆகுதாங்கிறது பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் ஓட்டி விட்டு பார்க்குறீங்க, அது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாமளும் பல தடவை சொல்லிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.